Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை கூட்டு ரெசிபி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சூப்பரான மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நான் ஒரு அரை கை அளவுக்கு பாசி பருப்பு இந்த மாதிரி நல்லா தண்ணியில அலசி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாசி பருப்பை இதுல சேர்த்திக்கலாம். குக்கர்ல நீங்க பாசி பருப்புக்கு பதிலா துவரம் பருப்பு கூட சேர்த்திக்கலாம். இப்ப நான் செய்யற அளவு வந்து 2 பேத்துக்கு சரியா இருக்கும். நீங்க நிறைய பேருக்கு செய்றீங்கன்னா குவான்டிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு ஒரு தக்காளியை இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 7-8 பல் பூண்டு. இப்ப தண்ணி ஊத்திக்கலாம். அது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன். கூடவே கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெய் இது வேணா சேர்த்திக்கலாம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய். இப்ப இதை வந்துட்டு நம்ம ஒரு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ண போறோம். இந்த பருப்பு வந்துட்டு வேகட்டும் 2 விசிலுக்கு. இப்போ 2 விசில் விட்டு இறக்கியாச்சு. பருப்பு நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாசி பருப்பு குயிக்காவே வெந்துடும். நல்லா வெந்துருச்சு, ஒரு மாதிரி நல்லா மலர்ந்து வெந்திருக்குது, ரொம்ப குழஞ்சு போகல. இப்ப நம்ம இதுல கீரையெல்லாம் போட்டு வேக வைக்கும் போது சரியா இருக்கும். ஒரு வடிச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்ப எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமா சீரகம் சேர்த்திக்கோங்க, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு. கடுகு சீரகம் பொரிய ஆரம்பிக்குது. இதுல வந்துட்டு கொஞ்சமா ஒரு 1/4 வாசி பெரிய வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி எப்போதுமே கட் பண்றது வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கட் பண்ணுங்க, இல்லைன்னா இதுல இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும். இப்போ இந்த கீரையை இதுல சேர்த்திடலாம். மணத்தக்காளி கீரையை கீரையும் இந்த பருப்போட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுல இருக்கிற தண்ணியே இந்த கீரை வேகிறதுக்கு சரியா இருக்கும். அதனால நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்துல. உங்களுக்கு ஒருவேளை தண்ணி பத்தல அப்படின்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. கீரை வந்துட்டு நல்லா வேகணும், அது வரைக்கும் நம்ம இப்படியே விட போறோம். இது வந்து மூடி வைக்க வேணாம், இப்படியே வேகட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கீரை குக்காக வரைக்கும் இதை வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 7 நிமிஷம் பக்கமா வெந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ஓபனாவே வச்சு வேக வைக்கும் போது இந்த கீரை வந்துட்டு பெருசா கலர் மாறாம கொஞ்சம் கிரீனிஷாவே இருக்கும். இப்போ இப்படியே நம்ம லைட்டா மத்து வச்சு லேசா கடைஞ்சு விட்டுலாம். பூண்டு, தக்காளி அதெல்லாம் மேஷ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மசிச்சு விட்டாச்சு. அவ்வளவுதான், நம்மளோட மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அருமையான மணத்தக்காளி கீரை கூட்டு இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நல்லா சுட சுட சாதத்துல கொஞ்சமா நெய் போட்டு இந்த கீரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அருமையா இருக்கும். கூட ஒரு அப்பளம் மட்டும் இருந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.